வணக்கம், welcome to Princess Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து இஞ்சி டொஃபியோட வந்திருக்கேன். இந்த இஞ்சி டொஃபி எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரேன். நான் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து 40 கிராம் எல்லாத்துக்கும் 1/3 கப் காஜு இருக்கு வெட்டி வச்சிருக்கிறேன். ஸோ இதை வந்து நாங்கள் கோல்டன் ப்ரௌனா வறுத்தெடுக்கணும். நீங்கள் வறுத்து போட விருப்பம் இல்லையாட்டிக்கு நீங்கள் நேராகவே அப்படி போடலாம். இப்போ 2 நிமிஷமாக தான் வறுத்துருக்கேன், இன்னும் கொஞ்சம் வறுபடணும். எக்ஸாக்ட்லி வந்து 5 நிமிஷமாக இதை வறுத்துருக்கிறேன். இந்த இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இப்போ இதை இறக்கி பிரம்பாடுங்க. ஸோ இதில் நான் ஒரு சட்டி வச்சிருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணையில் வச்சுக்கொண்டு இதில் வந்து கண்டென்ஸ் மில்க் இருக்குது, டின் பால் 300 ml வருது, எல்லாத்துக்கும் ஒரு டின். இப்போ இதில் விடுங்க. இதில் வந்து 60 ml தண்ணி, எல்லாத்துக்கும் 1/4 கப் தண்ணி இருக்குது. இதில் வந்து சீனி இருக்குது, சுகர் 100 கிராம்ஸ், எல்லாத்துக்கும் 1/2 கப் சுகர் இருக்கு சீனி. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூனும் 1/2 டீஸ்பூனும் இஞ்சி வந்து அரைச்சி வச்சிருக்கிறேன். 16 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1/8 டீஸ்பூன் உப்பு இருக்கு, இந்த உப்பையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ தான் நான் அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஹீட்டில் வையுங்க. இதை ஸோ இதை கை விடாமல் இதை கிண்டணும். இப்போ ஒரு 3 நிமிஷம் தான் இதை காய்ச்சி இருக்கிறேன். இப்படி பபுள் வருதில்ல, இப்படி பபுள் வரைக்க மீடியத்துலேருந்து ஹீட்டை கொஞ்சம் குறையுங்கோ, கை விடாமல் கிண்டுங்க. ஒரு 10 நிமிஷமாக தான் கிண்டி கொண்டு இருக்கிறேன். ஸோ இந்த 10 மினிட்ஸ் கிண்டுனா பிறகு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் இருக்குது, எல்லாத்துக்கு 15 கிராம். இப்போ இந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு இதை போடுங்க. ஸோ நான் இந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பை வந்து மீடியத்துக்கு லோவிலையும் வச்சிருக்கிறேன். வச்சுட்டு கை விடாமல் கிண்டுங்க. சைடையும் வலிச்சு வலிச்சு கிண்டுங்க. இப்போ ஒரு 15 நிமிஷமாக கிண்டி கொண்டு இருக்கிறேன். கை விடாமல் கிண்டுங்க. சைடை வலிச்சு வலிச்சு கிண்டுங்க. இப்போ 20 நிமிஷமா இதை கிண்டி இருக்கிறேன். கிண்டி கொண்டே இருங்கோ, கை விடாம கிண்டுங்கோ. இப்போ இந்த 20 நிமிஷத்துக்கு பிறகு வடிவ கிண்டி போட்டு இதில் 40 கிராம் எல்லாத்துக்கும் 1/3 கப் இருக்குது வறுத்து வச்ச காஜு. இப்போ இதில் போடுங்க. 20 நிமிஷத்துக்கு பிறகு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, கை விடாம கிண்டுங்க. சைடை வலிச்சு வலிச்சு கிண்டுங்க. இப்போ சரியாக 25 நிமிஷமாக இதை கிண்டி கொண்டிருக்கிறேன். கை விடாமல் கிண்டுங்க, அவதானமாக கிண்டுங்க, எல்லாத்துக்கும் எரிஞ்சிடும், பேர்ன் ஆயிடும். இப்படி இந்த சைடுகள் வந்து இப்படி இருந்து நீங்கள் வலிச்சு வலிச்சு கிண்டே இதில் காஞ்சிருந்தேன்டா அந்த காஞ்சி இதை வந்து வலிச்சு எடுக்காதீங்க, இந்த ஹார்டாக இருக்கும். எக்ஸாக்ட்லி வந்து 29 மினிட்ஸ் வந்து கிண்டி இருக்கிறேன். இப்படி உருண்டு வரைக்கும் இதை இறக்கி எடுக்கலாம். இப்போ இதை இறக்கி எடுப்போம். இதில் வந்து நான் ஒரு ட்ரை எடுத்துருக்கிறேன். என்னோட சின்ன ட்ரை இன்றைக்கு இல்லை. ஸோ நான் ஒரு அளவான ட்ரை எடுத்து அதுக்கு பட்டர் பூசி இருக்கிறேன். இஞ்சி டொஃபியை வந்து இதுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுப்போம். போட்டுட்டு நான் இந்த பேன்ஸ் பெருசண்டோடைய நான் அவ்வளோ தின்னா வந்து லெவல் பண்ணல, பட் ஒரு அளவுக்கு வந்து நான் லெவல் பண்ணி விடுறேன். இந்த அலுமினியம் ஃபாயிலால் வந்து நான் ஒரு அளவுக்கு ஷேப் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வீடியோ எடுத்துகிட்டு செய்கிறபடியே டக் டக்குன்னு செய்யலாம் போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் நல்லா க்ளீனாக வரையில. பட் நான் இதுக்கு மேலே கொஞ்சம் பட்டர் போட்டு தான் லெவல் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி லெவல் பண்ணிவிட்டு உடனே வெட்டுங்க, எல்லாத்தையும் நீங்கள் வெட்ட மாட்டீங்க, சரியான கஷ்டம் வெட்டுறதுக்கு. ஸோ இப்போ இதை நாங்கள் வெட்டி எடுப்போம்.
ஸோ இதை விட உங்களுக்கு கூட வேணுமென்று சொன்னால் நீங்கள் இந்த ரெசிபியை வந்து டபுள் ஆக்குங்க. ஸோ இதை நீங்கள் போட்டு இந்த பேனில் போட்ட அப்புறம் உடனே வந்து நீங்கள் லெவல் பண்ணி எடுக்க அடிக்கி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், டக்குன்னு இறுகிடும். ஸோ இதை நீங்கள் வெட்டின பிறகு இப்படியே வையுங்கோ ஒரு கொஞ்சம் நேரம் கூல் ஆகிறதுக்கு. ஸோ நான் ஒரு 20 to 25 மினிட்ஸ் இது கூல் பண்ண விட போகிறேன். தான் நான் வெட்டி இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெட்டி எடுக்கலாம். ஸோ இதுதான் இந்த இஞ்சி டோஃபி. இது ஒரு விதமான நான் செய்கிற இஞ்சி டோஃபி. இந்த ஃபியூச்சரில் இன்னொரு ரெசிபி காட்டுறேன். ஸோ இந்த இஞ்சி டோஃபி வந்து செய்து முடிஞ்சது, நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த இஞ்சி டோஃபி. இது ஒரு விதமாக நான் செய்கிற இஞ்சி டோஃபி. இந்த ஃபியூச்சரில் இன்னொரு வீடியோ போடுறேன். சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.